ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். யாத்திராகம் 23 வசனம் 25. தேவனாகிய கர்த்தரை உண்மையாக பின்பற்றுகிறவர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதை விசுவாசத்தினால நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த பகுதி நமக்கு சொல்கிறது. அது மோசே மூலமாக ஜனங்களிடத்தில் கர்த்தர் சொன்ன காரியம் நிறைய சொல்லியிருக்காரு. அதில் நான் இதை மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு வாழ்க்கையில் வாழ்வதற்கு நமக்கு உணவு முக்கியம், தண்ணி முக்கியம், சுகமான ஒரு வாழ்வு முக்கியம். சுகமாக இருந்தால் தான் நல்லா சாப்பிட முடியும், நல்லா தண்ணி குடிக்க முடியும், எது வேணாலும் செய்யலாம். சுகம் இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ காசு பணம் இருந்தாலும், எவ்வளோ எல்லாம் செழிப்பாக இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த மூணுத்தையும் என்ன பண்ணிடுறாரு, அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு நிறைய ஆசீர்வாதம்லாம் இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஆனால் இதை மட்டும் நான் சொல்கிறேன், அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொல்கிறார். யார்? கர்த்தருடைய ஜனங்களுக்கு, அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிற காரியம். அது மட்டும் இல்லை, அந்த முந்தன வசனம் சொல்லுது, நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமல் வேறு எதையும் நீங்கள் பணிந்து கொள்ளக்கூடாது. அதனுடைய செய்கைகளை கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அது ஒன்று தான். ஆண்டவரை மட்டும் நம்ம சேவிக்கும்போது நிச்சயமாய் அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நல்ல சுகத்தை கட்டளையிட்டு வியாதியை நம்மிலிருந்து விலக்குவேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். மோசையை கொண்டு திட்டமும் தெளிவுமா சொல்கிறார். கண்டிஷ்னல் பிளெஸ்ஸிங் தான். நீ மற்ற எதையும் நீ வணங்கக்கூடாது, மற்ற எதையும் நீ பணிந்து கொள்ளக்கூடாது, அதனுடைய செய்கைகளை கூட நீ என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அவர்களோட இணைந்து கொண்டு அவங்க செய்கிற காரியத்தை கூட என்ன பண்ணக்கூடாது, நீ செய்யக்கூடாது. அப்போனா தான் நான் உன்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை சுகமாக நான் வச்சுக்குவேன். அன்று சொல்கிறார், எகிப்துக்கு வரப்பண்ணின ஒரு வியாதியும் உன்மேல் வரப்பண்ணின்னு சொல்கிறார். நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி உன்னை குணமாக்கி உனக்கு பூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறார். நம்மளும் கிளைம் பண்ணி ஜெபிக்கிறதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். எப்போ அப்படின்னு சொல்லும்போது நாம் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பாருங்கள், அதில் 20ஆம் வசனம், வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்ல அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள்லாம் நல்லா கேட்டு அவர் சொல்வதையெல்லாம் செய்யும்போது நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியுமாயும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன்னால் செல்லி எல்லா ஜாதியினரையும் துரத்தி விடுவார், உங்களை அழகாக நடத்திக்கிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காரியத்தை சொல்கிறார். தேவனாகிய கர்த்தரையே நீ சேவி, அப்பொழுது அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். மட்டுமல்ல, நல்ல உனக்கு ஆரோக்கியத்தை, சுகத்தை, பலத்தை கட்டளையிட்டு நீ சுகமாக இருக்கும்படியாக வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார். நீங்கள் என்னையை மட்டும் சேவிங்க, என்னையை மட்டும் ஆராதிங்க, அது மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் நான் தந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்குறேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். கர்த்தரையே சேவிப்பேன், காலமெல்லாம் சேவிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயம் இல்லை, கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே சேவிப்பேன், காலமெல்லாம் சேவிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஆமாண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீர் எனது பக்கத்தில் இருக்கும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆண்டவரே. பாவம் எங்களை அணுக முடியாதப்பா. நாங்கள் உண்மையே சேவித்து உமக்கே ஆராதனை செய்யவும் ஆண்டவரே, நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கர்த்தாவே உம்முடைய வாக்குக்கு நாங்கள் செவி
காக்கவும், உம்மை கோபப்படுத்தாதபடி ஆண்டவரே, உமக்கு துரோகங்களை நாங்கள் செய்யாதபடி ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய நாமம் எப்போதும் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து கிரியை செய்ய உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் கொடுத்து நிரப்ப வேண்டும் என்று அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து எங்களுக்கு வியாதி எங்களை விட்டு விலக்கி சுகமாய் வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில்: தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார். லூக்கா 16:13 பின்பகுதி. இன்றைய கேள்வி: எது உங்களுக்குள்ளே இருக்கிறது என்றார். எது உங்களுக்குள்ளே இருக்கிறது என்றார்.